கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மறுபடியுமாய் ஆத்துமநேசரின் அங்கமகத்துவம் என்கிற தியான வேளை பகுதிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த தபசு காலங்களில் ஆண்டவர் நமக்காக என்னென்ன பாடுகளை அனுமதித்தார், பெற்றுக்கொண்டார் என்பதை தியானிக்கிற ஒரு நல்ல தியான வேளை பகுதி. ஒவ்வொரு அவயவங்களையும் பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தார் என்கிற காரியத்தை கேட்கிற பொழுது மிகுந்த சந்தோஷம். நம்ம தியானத்திற்கு போவதற்கு முன்பதாக எல்லாருமே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தின் சாயல் நம்ம திருப்தியாக்கும்படிக்கு ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, மறுபடியும் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறீங்க அப்பா. இந்த நாளிலும் இந்த தியான வேளை பகுதியில் தியானங்களை தியானிக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் நலமானதை பற்றி கொள்ள எங்களுக்கும் உதவி செய்யுங்க. அந்த விசுவாசத்தோடு மீதமுள்ள நேரங்கள் எல்லாவற்றையும் இப்படி அன்பின் ஆளுகைக்குள் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம். ஜெபங்களை கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமநேசரின் அங்கமகத்துவம் தியானம். ஆத்துமநேசரின் காது கன்னம், ரெண்டு காரியத்தை பார்க்க போறோம். ஆத்துமநேசருடைய காது, ஆத்துமநேசருடைய கன்னம். அதற்கு ஆதாரமாக சொல்லப்பட்டிருக்கிற வேத வார்த்தைகளை முதலாவது நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 21 அதிகாரம் 15-16 வசனங்களை வாசித்து பார்த்தால், அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். இரண்டாவது மார்க்கு சுவிசேஷம் 14 அதிகாரம் 65 வசனம். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். பிரியமானவர்களே, இதுவரைக்கும் கிறிஸ்துவின் பாதம் முதல் கை வரைக்கும் உள்ள அநேக காரியங்களை நாம் ஆராய்ந்திருக்கிறோமே. இப்போது அவருடைய காது, கன்னம் அவைகளை குறித்த காரியங்களை நாம் தியானிக்கும்படிக்கு வார்த்தைகளை கேட்டோம். இவ்விரண்டையும் சேர்த்து மொத்தமாக நாம் வாசிக்கலாம். ஏனென்றால் சிறிய குறிப்புகள் தான், ஆனாலும் மகத்துவங்கள் நிறைந்தவை. முதலாவதாக ஆத்துமநேசருடைய காது பாலியர், அதாவது சிறு பிள்ளைகளுடைய துதியை கேட்டது. இயேசு கடைசி முறையாய் எருசலேமுக்கு பவனி போன போது திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை விரித்து ஓசன்னா பாடினார்கள். அவர் தேவாலயத்திற்கு வந்ததற்கு பிறகு குருடர், சப்பானிகள் அவரிடத்தில் வந்தார்கள். இவர்களெல்லாம் யார், எங்கே இருந்தார்கள்? தேவாலயத்திற்குள் அவர்கள் போக முடியாது. ஆனபடியினாலே அந்த கால வைராக்கியத்தின்படி, நியாய பிரமாணத்தின்படி வெளியே இருந்தவர்கள் தேவாலய வாசலே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள். அவர்களை இயேசு சுகமாக்கினது முதற்கொண்டு பக்கத்தில் நின்ற சிறு பிள்ளைகளுக்கு இன்னும் உற்சாகம் மீறிட்டபடினாலே ஓசன்னா ஓசன்னா என்று இரைச்சலோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆம், அந்த ஓசன்னா துதியை என் ஆத்துமநேசருடைய காது அங்கீகரித்தது. இரண்டாவதாக ஆத்துமநேசருடைய கன்னத்தை பற்றி ஒரே ஒரு சங்கதி மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துருக்கள் இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார்கள் என்று பார்க்கிறோம். பரிசுத்த லூக்கா முகத்தில் அறைந்தார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார். இவர் ரெண்டும் ஒன்றுதான் என்று நினைத்துவிட முடியாது. ஏனென்றால் கன்னத்தில் அறைந்தது இயேசுவின் முகத்தை மூடுவதற்கு முன்பதாகவும், முகத்தில் அறைந்தது மூடின பிறகும் நடந்திருக்கிறது என்பதை நாம் கிரகித்துக் கொள்ள வேண்டும். தியானம். ஆத்துமாவே, கிறிஸ்துவின் காதை கூர்மையாய் நோக்கிப்பார். பாலியர்கள் சொல்லும் துதியை அது அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிறது. கிறிஸ்துவுக்கு பாலியர் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் ஓசன்னா பாடி மகிமைப்படுத்தின காரியம் பிரதான ஆசாரியர்களுக்கு பெரிய காரியமாய் காணப்படுகிறது. இரட்சகருக்கு அது ஒரு பெரிய காரியமா? இதற்கு முன்பாக அவர் செவிகளிலே கீத வாத்தியின் சத்தம் கேட்கப்படவில்லையோ? துதியும் புகழும் அவருக்கு புதியதாய் கிடைக்கிறதோ?
ஆசாரியரே, நீங்கள் பொறாமை கொள்ளுவானேன்? வேதபாரகரே, உங்கள் முகநாடி வேறுபடுவானேன்? அவர் சிருஷ்டித்த பட்சிகளின் பாடல், மிருகங்களின் கர்ச்சிப்பு, கடல்களின் இரைச்சல், காற்றுகளின் கீதம், இடிகளின் முழக்கம், இவையெல்லாம் நாள்தோறும் அவர் காதில் விழுந்து கொண்டிருக்கிறது. இந்த சிறு பிள்ளைகளின் துதி எம்மாத்திரம்! தேவ தூதர் அனைவரும், பரமண்டலங்களும் அவைகளுள்ள அதிகாரங்கள் அனைத்தும், கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை ஓயாமல் புகழ்ந்தி போற்றி பாடிக்கொண்டே இருக்கின்றன. இந்த இன்பநாதங்களை கேட்ட காதுக்கு இந்த சிறு பிள்ளைகளுடைய கீதம் சிறந்ததோ? அல்லவே அல்ல. ஆத்துமாவே, நான் பாடுகிறது பெரிதல்ல, என் இரட்சகர் அதை ஏற்றுக்கொள்கிறது தான் பெரிய காரியம். நான் இப்பொழுதுதான் மறுபடியும் பிறந்த பாலகனைப் போல் இருக்கிறேன். அவர் என் குரலையாவது இலக்கண விதிகளையாவது கவனிக்கிறதே இல்லை. என் மழலை ஆத்துமாவின் ஸ்தோத்திரத்தை அவர் இன்பமாய் கேட்கிறார். உலகம் நம்மை எப்படி கடிந்து கொண்டாலும் நாம் அது நிமித்தம் கலங்கி என் துதியை நிறுத்த வேண்டிய அவசியமே இல்லை. என் ஆத்தும அந்த கரணங்களாகிய வீணைகளே, சுரமண்டலங்களே, தம்புருகளே, கைத்தாளங்களே, எக்காலங்களே, நாகசுரங்களே, எழும்புங்கள். என் 10 நரம்பு வீணைகளே, என் நரம்பு சுரமண்டலங்களே, அனைவரும் ஏகமாய் கூடி தெய்வீக இரட்சகராகிய இயேசுவை துதியுங்கள். அவருக்கு இப்பொழுதே ஓசன்னா பாடுங்கள். அவர் காது கேட்கும்படி சத்தமிட்டு சொல்லுங்கள். பாடுவோமா? ஸ்திரீயின் வித்தவருக்கு ஓசன்னா, இம்மானுவேலருக்கு ஓசன்னா, அதிசயமானவருக்கு ஓசன்னா, ஆலோசனை கர்த்தருக்கு ஓசன்னா, கர்த்தாதி கர்த்தனுக்கு ஓசன்னா, கன்னிமரியின் மைந்தனுக்கு ஓசன்னா, பேயை அழித்தவருக்கு ஓசன்னா, சாவை ஜெயித்தவருக்கு ஓசன்னா, நரகத்தை அடைத்தவருக்கு ஓசன்னா, மோட்சம் திறந்தவருக்கு ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஓசன்னா பாடியன் உள்ளம் மகிழ்ந்து துதித்து மேன்மைப்படுத்தும் இந்த நேரத்திலும் இதோ புலம்பி ஒப்பாரி வைக்கத்தக்க ஒரு சம்பவத்தை என் காதுகள் கேட்டு வருத்தம் அடைகிறது. என் இரட்சகருடைய கன்னம் அல்லவோ அடிக்கப்பட்டது. அவருடைய முக அழகெல்லாம் மாறிப்போயிற்று. ரோஜாவின் மலர்ந்த மலரைப் போல் இருந்த என் நேசருடைய கன்னம் என்ன பாடுபட்டு இருக்கிறது! எல்லா மனுபுத்திரரிலும் மகா அழகுள்ள என் நேசருடைய கன்னம் சத்துருக்களின் அறைகளினாலே இதோ இரத்தமயமாயிருக்கிறதே. சகல ஜாதிகளாலும் இச்சிக்கப்படத்தக்கவர் இவ்வளவு அலங்கோலப்பட்டார். இதெல்லாம் என் பாவத்தால் உண்டானதென்று இப்பொழுது உணர்கிறேன். நான் என் சரீரத்தின் முக அழகையும் கன்னத்தின் பளபளப்பையும் அநேக பாவங்களுக்கு காரணமாக்கி கொண்டேனே. ஆனபடினால் அல்லவோ என் இரட்சகருடைய கன்னம் அடிக்கப்பட்டிருக்கிறது. என் கன்னம் என்னை நேசிக்கனுடைய முத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆனால் என் நேசருடைய கன்னமோ இதோ இரட்சகா, உம்முடைய கன்னம் அடிக்கப்பட்டதே. உம்முடைய கன்னத்தை வேலைக்காரர் அறைந்து காயப்படுத்தி விட்டார்களே. லாத்துவே, நீயாவது அறைந்தாலும் போதாதென்று விடமாட்டாயா? உன் வேலைக்காரரை விட்டு என் இரட்சகருடைய முகத்தில் கன்னத்தில் அறைந்தாயே. ஏன் ஏன் பிலாத்துவே, ஏன் என் இரட்சகரை கன்னத்தில் அறைந்தாய்? அவனை ஏன் நான் குற்றப்படுத்த வேண்டும்? நீ அல்ல, நான் தான் காரணம். நீ அல்ல, நான் தான் காரணம். என் பாவங்கள் எல்லாம் என் ஆத்துமனேஸ்வருடைய கன்னத்தில் அடிக்கப்படுவதற்கு ஏதுவாய் மாறிப்போயிற்றே. ஓ ஆத்துமாவே, இனியும் பாவம் செய்யாதே. உன் ஆத்துமனேசர் உனக்காக காத்து நிற்கிறார். அவரை ஏற்றுக்கொள். கன்னத்தில் அடிபட்டவர் உன்னை இன்றைக்கும் அழகாக வைத்திருக்கிறார் என்றார். உனக்காக சகலத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவரை நம்பி நெருங்கி வா, நெருங்கி வா. விசுவாச முத்தம். பாவி துதியை ஏற்றுக்கொள்ளும் காதே, உம்மை முத்தமிடுகிறேன். பாவிக்காய் அடிக்கப்பட்ட திருக்கன்னமே, உம்மை முத்தமிடுகிறேன், முத்தமிடுகிறேன். பிரியமானவர்களே, அவருடைய காது துதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காது. அவருடைய கன்னங்கள் அடிக்கப்பட்ட கன்னங்கள். எனக்காக நமக்காக அதை ஒப்பு கொடுத்தார். மறுபடியும் பாவத்தை செய்து
தேவ மகிமை இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே நம்மை துதிக்கிறவனாய் என்னை மாற்றும் என்று சொல்லி அப்படியே எல்லாரும் ஜெபத்தோடு கூட கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் நிமித்தமாய் உம்மை நிந்தைக்கும் அவமானத்துக்கும் ஒப்பு கொடுத்து எங்கள் நிந்தைய அவமானத்தை மாற்றின சர்வலோக ரட்சகா, உம்முடைய அன்பு, உம்முடைய நீடிய பொறுமை, உம்முடைய நற்குணங்கள் எல்லாவற்றையும் சிலுவையின் மூலமாய் பார்க்கிறோம் அப்பா. இது அத்தனையும் என்னுடைய பாவத்தினால் அல்லவோ, ஆயினும் இன்னும் மனது மாறாதிருக்கிற தன்மை விட்டு உமக்கு முன்பாக உம்மை துதிக்கிற மனுஷனாய் மனுஷியாய் எங்களை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தில் எங்களை மேன்மைப்படுத்தும்படிக்கு, முக அழகை உயர்த்தும்படிக்கு, ஆண்டவரை உம்மை விட்டு தூரம் போகும்படிக்கு மறுபடியுமாய் எங்கள் முகத்தையே பார்த்து எங்கள் முகத்தை மெருகு கூட்டுகிறோம். அது நிமித்தமாய் நீர் அல்லவோ அடிக்கப்பட்டீரப்பா. இந்த நாளிலும் அடிபட்ட உம்முடைய முகத்தில் நாங்கள் இப்பொழுது கன்னத்திலே முத்தமிடுகிறோம். அங்கீகரியும் ஆண்டவரே, அங்கீகரியும். இந்த நாளில் தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பலத்தினால் இடைகட்டப்படட்டும். படிக்கிற பிள்ளைகளை உம்முடைய ஞானத்தினால் அலங்கரியும். தேர்வு சமயங்கள் முறையாக பதில் செய்யட்டும். விதமாகவே வாலிபத்தில் நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து தருகிற ஆண்டவர் நன்மைகளை காண பண்ணுங்க. குறைவுகளாய் நிற்கிறவைகள் விலகட்டும். ஆண்டவரை கர்ப்பத்தின் கனிகள் உண்டாயிருக்கட்டும். திருமணம் முடித்து அநேக வருடங்களாகியும் கர்ப்பத்தை நினைத்து ஆண்டவரே தலை குனிந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயம் செய்வீராக. ஆண்டவரே, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பொருளாதாரத்தில் பிள்ளைகள் உயர்ந்திருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ உதவி செய்வீராக. தேசங்கள் கர்த்தரை அறியட்டும். வித்தியாசமான சூழ்நிலைகள் அனைத்தும் உடைய வருகையை பறைசாற்றுகிறது. அவைகளிலே உடைய வருகையின் போது நாங்கள் ஒருவர் வெக்கப்பட்டு போகாமல் உமக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதிப்படுத்தும். இன்னும் கேளாதிருக்கிறவர்களை அறிந்திருக்கிற கர்த்தர் தந்து நடத்துங்க. துதி கனமைக்குமே அனைத்து உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேளுங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதி. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நல்லவர். அவருடைய அங்க மகத்துவங்களை குறித்து தியானிக்க ஒவ்வொரு அவயவங்களையும் நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஆம், நம்முடைய துதியை ஏற்றுக்கொள்ளுகிற காது மாத்திரமல்ல, தம்முடைய கன்னத்தையும் கூட அடிகளுக்கு அவர் மறைக்கவில்லை. ஆம், நம்மிலே தியானத்தில் இணைந்திருக்கிற நாம் அவருடைய பாடுகளுக்கு காரணமாயிருக்கிற நம்முடைய பாவங்களை இனி செய்யாதபடி அவருக்கு முன்பாக பரிசுத்த சந்ததியாக நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் இன்னொரு தியானத்தோடு சந்திக்கிறோம். God bless you.